ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். நமது கடந்த வகுப்பில், அந்நிய நண்பு மொழிகள் வகுப்பில் இறுதியாக நம்ம பார்த்தது இந்த கயை என்ற அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் போய் பிண்ட தர்ப்பணம் அதெல்லாம் செய்வதுடைய பலனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சுவாமி அரூபானந்தர் இதை எழுதுகிற இந்த சாமி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் போயிட்டு, அம்மா நான் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்ய போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அம்மாவும் சரியப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா அப்பா காசியில் தங்கியிருந்தாங்க. இவர் அங்கே போய் மறுநாள் காலையில் தர்ப்பணம் பண்ணுறாரு. அவருக்கும் ஒரு ஃபீலிங், அவருடைய 7 பிறவி முற்பிறவியில் இருந்தது, 7 ஜெனரேஷனுக்கு மக்கள் எல்லாம் அதில் யாருக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையோ அவங்க எல்லாம் லைனாக நின்றுருக்காங்க. அவங்க இவங்க கையில் இருந்து அந்த தர்ப்பணத்தை எல்லாத்தை வாங்கி போகிறதா அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. அதே நேரத்தில் காசியில் அம்மா கூட இருந்தால் அம்மாவுடைய தம்பி பையன், அவருக்கு ஒரு கனவு, ஒரு காட்சி மாதிரி. அம்மா கங்கை கரையில் கயாவில் ஒரு அமிர்த கலசத்து மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ராஸ் பிஹாரி மகாராஜ் அரூபானந்தருடைய மூதாதையர்களெல்லாம் லைனாக எங்களுக்கு விடுதலை கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க. அம்மாவும் ஒவ்வொருத்தரையும் தலையிலும் அந்த தண்ணி அமிர்தத்தை தெளிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த பாவமெல்லாம் விலகி அவங்க அந்த உடலில் இருந்தவங்க, அந்த ஆவி உடலில் இருந்தவங்க அதிலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் கடைசியாக அம்மா எல்லாம் முடிச்சுட்டு உட்காரும்போது இன்னொருத்தர் ஓடி ஓடி வர்றாரு. அவர் ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறம் அம்மா சரி அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த அமிர்தத்தை தெளிக்கிறாங்க. அவரும் சந்தோஷமாக போகிறார். மறுநாள் அம்மாக்கிட்டே இவர் கேட்குறாரு, அம்மாவுடைய தம்பி பையன், அம்மா இப்படி ஒரு கனவு கண்டேன், பூதேவின்னு சொல்லி கனவு கண்டேன், அது உண்மைதானா? ஏன் அப்படி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னா, ஆமாப்பா, அந்த ராஸ் பிஹாரி போகிறதுக்கு முன்னால் என்கிட்ட வேண்டிட்டு போனார், என் மூதாதையர்களுக்கு நான் இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவன் போய் பண்ண எல்லோரும் என்கிட்ட நின்றுட்டாங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணதுனால என்கிட்ட வந்துட்டாங்க. சரி, என் நற்கதி கிடைக்கட்டும்னு நான் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தேன்னு அம்மா சொல்கிறாங்க. நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி கொடுக்குற அம்மா, இறந்து போன ஆவிகளுக்கும் முக்தி கொடுக்குற அந்த பராசக்தி மனித ரூபம் தாங்கி மனித லீலை புரியும்போது மனிதர்கள் போலவே பல இடங்களில் இருப்பதை நம்ம காண்கிறோம். அந்த வகையில் அம்மா குருதேவருடைய மறைவுக்கு அப்புறம் இப்போ நம்ம வரும் பேஜ் 348 பேஜ், அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. குருதேவருடைய மறைவுக்கு அப்புறம் குருதேவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நீ காமர்புகூரில் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி நீ வாழு, யாருக்கிட்டையும் கையேந்திட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன்.
ஆனால் ஒரு கட்டத்தில் குருதேவருடைய சீடர்கள் சில பேர் கோலப்மா, யோகின்மா அவங்களும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. இவங்க பிருந்தாவன், காசி எல்லாம் யாத்திரை போய் 1 வருஷம் கழித்து வந்தாங்க. அது வரைக்கும் அம்மாவே ஓரளவு அவங்க கவனிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை காமார்புகூருக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஒவ்வொருத்தராக திரும்பி வந்துட்டாங்க. அம்மா தனியாக இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற 1-2 பேர் மட்டும் அம்மாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் அம்மாவுக்கு எதிராகவே இருந்தாங்க. ஏன்னா குருதேவர், நீ ஒரு விதவை மாதிரி இருக்க வேண்டாம், நீ எப்போதும் போலவே ஒரு பெண் போல் இருக்கணும்னு அம்மா பொட்டு வைக்கிறாங்க. ஒரு பார்டர் போட்ட புடவை உடுத்துறாங்க. இதெல்லாம் அந்த ஆச்சாரம் பார்க்குற அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால் அம்மாவை கொஞ்சம் விலக்கியே வச்சுருக்காங்க. அம்மா அவங்கள பார்க்கணுமா இல்லை குருதேவர் வார்த்தை கேட்கணுமா? ஒரு நாள் வெள்ளை புடவை உடுத்தும் போது குருதேவர் நேராக வந்து, ஏன் அதை நீ அவங்க பேச்சு கேட்டுட்டு அப்படி பண்ணுற, நீ நான் சொன்னபடி பண்ணு அப்படின்னு சொல்லவும், அம்மா அதுக்கப்புறம் மனசை அவர் திடப்படுத்திட்டு குருதேவர் என்ன சொல்கிறாரோ நான் அப்படி பண்ணிடுறேன்ட்டு பண்ணாங்க. யாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவகிட்ட வந்து அம்மா கிட்ட வந்து போகிற ஒருத்தரவங்களுக்கு அம்மாவுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு சக்தியும் இல்லை. அம்மா வறுமையில் இருக்காங்க. இருந்த டிசைபிள்ஸில் மற்றவங்க எல்லாரும் கல்கத்தாவுக்கு அங்கங்கே போயிட்டாங்க. அந்த சின்ன இடத்துல ஏதாவது கீரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அரிசி அவங்க யாரோ கொடுக்குறாங்க. அந்த குருதேவருடைய குடும்பத்திலேருந்து வர ஒரு பங்கு அரிசி கொடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசி வச்சு கொஞ்சம் கீரை போட்டுட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாற்றுறதுக்கு துணி கூட கிடையாது. ஒரே ஒரு புடவை, கல்கத்தாவிலேருந்து போகும்போது ஒரு புடவையோடு போனாங்க. அதே புடவை தான் 2 வருஷமும் கட்டிகிட்டு இருந்தாங்க. குளிக்கும்போது அதையே துவைச்சிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. பிற்காலத்தில் அம்மா சொல்கிறாங்க, அந்த புடவையில் 30 இடத்துல தைச்சிருக்கு, நூல் தைச்சிருக்கு, கிழிஞ்சி 30 இடத்துல தைச்சிருக்கு, எல்லாம் கட்டுக்கட்டாக இருக்குது. ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் அம்மா 2 வருஷம் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அம்மா அது யாருக்கும் வெளியில் சொல்லலை. இதை கேட்ட அம்மாவுடைய தாய் ஜெயராம்பாடியிலேருந்து அவங்க வரும்போதெல்லாம் அம்மா எப்படியோ அதை அவங்கள சமாளிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த உண்மையான நிலையை கேட்ட உடனே அந்த அம்மா வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக முயற்சி செய்கிறாங்க. அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அம்மாவே தனக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, எனக்கு பிள்ளைகளும் இல்லை, கணவரும் இல்லை, வேறு எந்த பொருளும் வசதியும் இல்லை, உதவிக்கு ஆளும் இல்லை, என்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை ஒருத்தரும் இல்லை. குருதேவன், நான் இன்னும் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப ஒரு நாள் அழுகிறாங்க. உடனே குருதேவர் தோன்றி, நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்? உனக்காக மணிமணியான குழந்தைங்களெல்லாம் வந்து உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஒரு குழந்தை என்ன, 1000 குழந்தைங்க வந்து உன்னை அம்மான்னு கூப்பிட்டு உன் காதே செவிடாயிட போயிடு, நீ ஏன் அழுகிறேங்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒருத்தரும் இல்லையே. கஷ்டம் தானே அந்த நேரத்தில். அம்மா அப்போ நினைக்கிறேன், உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், உயிரையாக விட்டுடுறேன், வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் பாரு அதை விதவைன்னு சொல்கிறான், இப்படி இருக்கான், பொட்டு வைக்கிறான், இது பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்க ஏச்சு கேட்குறதுக்கு ஒரு வெளியில் வர்றதுக்கே பயப்படுவாங்க அம்மா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அம்மா வாழ்ந்துக்கிட்டு குருதேவர் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து ஜெயராம்பாடியிலிருந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக, நீ பட்ட கஷ்டம் போதும், இனியும் நீ இப்படியெல்லாம் தவ வாழ்க்கையில் வாழணுங்கிற அவசியம் இல்லை, நீ என் கூட வான்னு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகுது. அம்மா இந்த விஷயத்தை சொல்லி அந்த குருதேவர் வார்த்தையில் அவ்வளோ ஒரு இது பிற்காலத்தில் சொல்கிறாங்க. குருதேவர் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை பாரு,
இன்றைக்கி காலையிலேருந்து அம்மாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கி உத்போதனில் பிற்காலத்தில் காலையில் 7 மணிக்கு உட்கார்ந்து அம்மா நடுவில் ஒரு கொஞ்சோண்டு பிரசாதத்துக்கு பூஜைக்கு போகிறது சாயந்தரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காலத்திலேயே லைனில் நின்று நமஸ்காரம் பண்ணி அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுட்டு வராங்க. ஒரு புடவை ஏன்னா நூற்றுக்கணக்கான புடவையை கொண்டு வந்து அம்மா கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த கஷ்டமாக தான் இருந்திருக்கு. மக்களுக்கு அது புரியணும். கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை பற்றி கொண்டு வாழணுங்கிறதுக்கு இது அம்மா ஒரு வாழ்ந்து காட்டின ஒரு எண்ணம். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு இந்த உத்போதன் அந்த சைடு தட்சிணேஸ்வர் பக்கத்தில் அப்போ வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் குருதேவர் இந்த கங்கைக்கு இந்த பக்கம் இப்போ வேலூர் மட்டும் இருக்கிற இடத்துல அடிக்கடி அப்போல்லாம் வாழைத்தோட்டமாக இருந்திருக்கு. அங்கே குருதேவர் அங்கே நடந்து உலாவறதை பார்க்குறாங்க. அம்மா நினைக்கிறாங்க, குருதேவர் இந்த இடத்துல இப்படி இது பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அம்மா யாத்திரை போகிறாங்க. இந்த காசிக்கு யாத்திரை போகும்போது அந்த புத்தகயா பக்கத்துலேயும் மறுபடியும் இன்னொரு இடத்துல அந்த காசி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த மடங்களில் சாதாரண வசதிகளோடு இருக்கிற மடங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற சாதுகளுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே பூஜைக்கானது எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. அம்மா அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அதே நேரத்தில் இந்த பாராநகர் மடம் மற்ற இடங்களில் இந்த குருதேவருடைய பிள்ளைகள் ஒரு இடம் இல்லாமல் ஒரு சாப்பாடு இல்லாமல் பேய் பூதங்களோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு மனசுக்கு வருது. அப்போல்லாம் இந்த லாட்டு மகாராஜ், சிவானந்த் அவங்க எல்லாம் வீட்டுக்கே போகல. அவங்க அந்த கங்கை கரையிலேயே அங்கே இங்கே உழவாய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க. சசி மகாராஜ் கூட அந்த பாராநகர் மடத்துலேருந்து வெளியில் வந்தது கிடையாது, பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அம்மா இதெல்லாம் ஒரு நிமிஷம் அம்மா பார்த்துட்டு அங்கே கண்ணீர் விட்டு குருதேவரை வேண்டுறாரு. அம்மா குருதேவா, இங்கே இருக்கிற மடங்களில் எவ்வளோ வசதிகளோடு இந்த பகவானுக்கெல்லாம் பூஜை நடக்குது. என் பிள்ளைங்க ஒரு வாய் சோறுக்காகவோ உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு இடமில்லாமல் தவிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டுறாங்க. அம்மாவுடைய வேண்டுதல் தான் இன்றைக்கி இத்தனை மடங்களும் வந்தது. குருதேவர் அருள் இருந்தாலும் அம்மாவுடைய வேண்டுதல் கண்ணீர் விட்டு வேண்டுறாங்க. இதை வேண்டிட்டு அம்மா அப்புறம் வந்ததுக்கப்புறம் விவேகானந்தர் அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, அம்மா நான் நம்ம குருதேவருக்கு இன்றைக்கி 108 வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி உனக்கு ஒரு கோயிலும் நாம் தங்கறதுக்கு ஒரு இடமும் வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்தம்மா. அதனுடைய பூஜைனுடைய இது பலன் தராமல் போகாது, நீங்களும் எங்களுக்காக வேண்டிடுங்கம்மா அப்படின்னு விவேகானந்தர் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா சொல்கிறவோ அப்படி பண்ணியா, ரொம்ப நல்லது, நானும் அப்படி தான் இப்போ வேண்டினேன். புத்தகையிலெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இடம் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு பொறுக்காமல் குருதேவர் கண்ணீர் விட்டு வேண்டுனேன். குருதேவர் எதாவது பண்ணுவாரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே ஒரு அமெரிக்காவிலிருந்து அந்த டிசைபிள் உதவி இந்த வேலூர் இந்த கரையில் ஒரு இடம் வாங்குகிறாங்க. எந்த இடத்துல அம்மா குருதேவர் உலாவுவதை பார்த்தாங்களோ அதே இடமே வாங்கப்பட்டது. அப்புறம் அந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் அம்மாவே நிறைய கூப்பிட்டு வர்றாரு. அப்போ இன்னும் மடம் வரல. அம்மா இந்த இடம் இங்கே தான் குருதேவரோட கோயில் வரப்போகுது, நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோம். அவருக்கு பூஜைக்கான எல்லாம் ஃப்ளவர்ஸு புஷ்பங்கள் எல்லாம் இங்கே பண்ண போகிறோம். பெரிய இடம், நீங்கள் இது உங்கள் இடம், நீங்கள் உலாவெல்லாம் பாருங்கள் சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பா, இப்படி ஒரு இடம் வேணும்னு தான் அவ்வளோ வேண்டினேங்கிறாங்க. அந்த நேரத்தில் ராமகிருஷ்ணானந்தரும்
இந்த விஷயத்தை கேட்டு சொல்லுவார். பாராநகர் மடத்தில் குருதேவருடைய பூஜைக்காக அவ்வளோ புஷ்பங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. காசு கொடுத்து புஷ்பம் வாங்கிறதுக்கான வசதியும் இல்லை. எர்லி மார்னிங் ரொம்ப தூரம் போய் கங்கை கரையிலேருந்து கொஞ்சம் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிற கார்டனுக்கெல்லாம் போய் கேட்டால் அவன் தரமாட்டேங்கிறாங்க. இது அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆகுது. தினமும் என்ன பண்ணுவாராம்மா, குருதேவருக்கு கஷ்டப்பட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணி பூஜைக்கு வச்சுட்டு, அந்த கூடையை அந்த ஆணியர் இருக்குது, அதெல்லாம் சின்ன இடம், இந்த பாரநகர் ஆணியில் மாட்டிக்கிட்டு அப்படியே வேண்டுவாராம்மா, குருதேவா தயவு செய்து ஒரு சின்ன இடம் கூட, அந்த இடத்துல நான் கொஞ்சம் செடி நட்டு உனக்கான பூஜைக்கான மலர்களெல்லாம் நான் பண்ணுறேன், கொஞ்சம் சின்ன இடம் கூடன்னு அப்படி அழுவாராம்மா. சுவாமி விரஜானந்தர் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பார், அவர் பார்ப்பார். அதை பார்த்து அவர் அழுவாராம்மா. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்காக இப்படி அழுக. இன்றைக்கும் சரியான ஃப்ளவர் கிடைக்கல அப்படின்னு வேண்டுறாராம். அந்த வேண்டுதல் எல்லாத்துக்கு இன்றைக்கி என்னன்னா, கல்கத்தாவில் இருக்கிற எல்லா வகை வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸும் வேலூர் மடத்தில் கிடைக்குது. வேலூர் மடத்தை குருதேவரை பார்க்க பாதி பேர் போனாலும் பல பேர் அங்கே இருக்கிற பூக்களை பார்க்க தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம மடத்துலேயே சுற்றி முற்றி எங்கே திரும்பினாலும் மலர்கள், குருதேவருக்கு விதவிதமான மலர்கள். நம்முடைய எல்லா மடங்களிலையும் இது போயிருக்கு. அன்றைக்கி அவர் அவ்வளவு அழுதார். அதனுடைய பலனை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அப்படி அந்த இடம் வந்தது. அந்த இடத்துல மடம் கட்ட ஆரம்பித்தாங்க, எல்லாம் ஆகுது. அப்புறம் குருதேவருடைய பூஜை பற்றி இவங்க இந்த சீடர் கேட்குறார். அம்மா, குருதேவர் கோயிலில் தான் இருக்காரா, இல்லை அவருடைய எல்லா படத்துலையும் இருக்கிறாரா அப்படிங்கிறார், கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, கோயில்லையும் அவருடைய சாநித்தியம் அதிகமாக இருக்குது, ஆனால் எல்லா படங்களிலும் அவர் இருக்கிறாரு, சாதாரண படத்துலேயும் கூட அவர் இருப்பாரா அப்படின்னா. ஆமாப்பா, உண்மையான மனசோடு அந்த படத்தில் அவர் எழுந்தள்ளி இருக்கிறாரு, அங்கே உயிர் வாழ்கிறாருன்னு நினச்சேன், அங்கே இவர் இருப்பார் அப்படின்னா. சாதாரண நம்ம நிறைய இடங்களில் புஸ்தகத்துலேயோ மற்ற இடங்களிலோ அவர் படத்தை பார்த்துட்டு சாதாரண நினச்சிட்டு கோயிலுக்கு வரும்போது மட்டும்தான் இருக்கிறாருங்கிற மாதிரி இல்லை. அப்போ அம்மா சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு தெய்வத்தையோ நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணி அந்த இடத்துல அந்த தெய்வ சாநித்தியம் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணும்போது அந்த இடத்துல அந்த சாநித்தியம் வந்தே தீரும். எல்லா இடத்துலையும் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும், சந்தேகமே இல்லை அப்படின்னு எல்லா படத்துலையும் இருக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப கேட்குறாரு அந்த சீடர். ஆமாப்பா, அவர் எல்லா படத்துலையும் எழுந்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படின்னா நமக்கும் அந்த நம்பிக்கையோடு நம்ம எங்கே வெளியில் போனாலும் சரி, பொதுவாக பேக்கில் சரி, இந்த தெய்வங்களுடைய ஃபோட்டோலாம் நம்ம வச்சு அப்பப்போ நம்ம பார்த்தா வேண்டிக்கலாம். நீ எல்லா இடத்துலையும் தான் இருக்கேன், என் கூட துணையாவா, என் காரியம் நல்லா ஆகட்டும், எனக்கு எதுவும் தப்பு நேரக்கூடாது, நம்ம வேண்டலாம். அம்மாவுடைய அஷூரன்ஸ் இந்த புக்கிலையும் சொல்லியிருக்கு, எல்லா படத்துலையும் இருக்கிறாருன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சீடர் கேட்குறாரு, சரி அம்மா, குருதேவருக்கு நல்ல நைவேத்தியெல்லாம் நம்ம பண்ணுறோம், அவர் அதெல்லாம் ஏற்றுக்கிறாரா? அம்மா சொல்லு, என்னப்பா சொல்கிறேன், ஏற்றுக்காமன்னா எப்படி, கண்டிப்பாக ஏற்றுக்கிறாரு. நம்ம அப்படி வேணா நினைக்கலாம், அது எப்படி நமக்கு தெரியுது பாரு. அதை நான் கவனிக்காமல் இருப்பேன்னா, குருதேவர் எப்படி வர்றாரு, உட்காராரு, சாப்பிட்றாங்கிறது நான் கவனிக்காமல் இருப்பேன்னா, உள்மனதோடு நம்ம படைக்கும்போது அவர் உட்கார்றாரு, நம்மளை மாதிரி கை வச்சு சாப்பிட்றதில்ல, அவரோட கண்ணிலிருந்து ஒரு ஒளி எல்லாத்தையும் தொட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போய் அதை பிரசாதமாக புனிதமாக்கி கொடுக்குறாரு. நான் பார்க்குறேன்ப்பா, நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறேன். எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறாங்க பாரு. எந்தெந்த இடத்துல அவருக்கு அந்த நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறது உறுதி பண்ண அம்மா சொல்கிறாங்க. சீடர் சொல்கிறார், அதை வேணால் நம்ம இமேஜின் பண்ணலாம், பட்
உண்மையில் நடக்குதானா? உண்மையில் நடக்குது. நீ உன்னுடைய மனதை அந்த அளவுக்கு உயர்த்தி அவரை கூப்பிடு, கண்டிப்பாக நடக்கும். ஒரு முறை அம்மாவுடைய கூடவே இருந்த அந்த நளினிக்கு அம்மாவும் இன்னொருத்தர் யாரும் இது பண்ணுவாங்க, குருதேவருக்கு நைவேத்தியம் வழக்கமாக பண்ணுறதுண்டு. அன்றைக்கி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த இன்னொரு அம்மாவு கோலப்பாவும் யாரோ தெரியல, அவங்களும் அன்றைக்கி இல்லை. நேரம் ஆயிடுச்சு. இந்த நளினிக்கு அம்மா சொல்கிறாம்மா, என்னால் எந்திரிச்சு போக முடியல, நீ குருதேவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வா, பூஜை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு தான் ஒன்றும் மந்திரகந்திரெல்லாம் ஒன்றும் தெரியாத, நான் எப்படி போய் பண்ணுவேன் அப்படின்னு. நீ அதெல்லாம் ஏன் யோசிக்கிறேன்? குருதேவர் மந்திரம் சொன்னால் தான் வருவார் என்ன? போய் சமையல் இப்போ இதெல்லாம் வச்சு குருதேவா எல்லாம் கொண்டு வந்திருக்கு, நீ இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நீ வேண்டாம். அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படியே அம்மா கேஷுவல் அப்படியே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோடு போகுது. அங்கே போன உடனே அது சொன்ன உடனே இவன் தன்னை மறந்துடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு ஞாபகம் வருது, நேரமாச்சுன்னு அவர் எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த அளவுக்கு உறுதிப்பட அம்மா சொல்கிறாங்க, குருதேவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு. ஸோ நம்ம எங்கெங்கே வீட்டில் நம்ம வீட்டில் எப்போதுமே ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்ற அந்த அன்னமாகட்டும் மற்ற இது ஆகாரமாகட்டும் இறைவனுக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது பிரசாதமாக சாப்பிடணும். அம்மா சொல்கிறாங்க, அப்படி பண்ணலைன்னா அது அசுத்தமாக இருக்கும். அது வந்து மனசை அசுத்தப்படுத்தும். சாதாரண உணவை நம்ம சாப்பிட்டா, இறைவனுக்கு படைக்காமல் சாப்பிட்டா அது வந்து நம்ம மனசை அசுத்தப்படுத்தும். இது வந்து பிரசாதம் வந்து மனசை தூய்மையாக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருமே பண்ணலாம். குருதேவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். வெறும் சாதத்துக்கு பதிலாக பிரசாதத்தை சாப்பிட்லாம் இல்லையா? அதுதான். ஸோ அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, இந்த கான்வர்சேஷனில் வருது, அம்மா குருதேவர் இருக்கும்போது நீ தட்சிண வேஷத்தில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் குருதேவருக்கு வேணுங்கிற சமையலெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். சீடர்கள் ஏராளமான சீடர்கள் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருப்பேன். என்ன சில நேரங்களில் குருதேவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஓ அப்படியா அப்படிங்கிற. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, குருதேவர் அவ்வளோ பிஸியாக இருப்பார், பக்தர்கள் மேலே பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, ராத்திரி உணவு வரைக்கும் இருப்பாங்க, அப்புறம் இருட்டி போயிடுது, அவர் வெளியில் வர்றதில்லை. எப்போவாவது அவர் டைம் இருக்கும்போது அவர் வெளியில் வரும்போது நகபத்துக்கு பக்கத்தில் வந்து அம்மா நல்லா இருக்கியான்னு வெளியிலேருந்து கேட்டுட்டு போவார். நம்ம ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. சில நேரங்களில் 2 மாதம் கூட அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. குருதேவர் வெளியில் வரல, நான் அங்கே போக மாட்டேன். அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் தூரத்திலிருந்து அந்த அம்மா தங்கின இடத்துல வந்து பக்கத்தில் ஒரு மூங்கில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த மூங்கில் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஓட்டம் பண்ணி அங்கேருந்து அந்த குருதேவருடைய அறையில் அந்த ஆடல் பாடல்கள் எல்லாம் நடக்கிறத நான் பார்க்குறது உண்டு. பல மணி நேரம் ஆடல் பாடல் நடக்கும். நான் சமையலுக்கு மேலே முடிச்சுட்டு உடனே அங்கே போய் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருப்பேன். அதை பார்த்து என் காலில் வாதமே வந்துடுச்சுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அம்மா நின்று அதை பார்க்குறாங்க. நம்ம அமுதமொழிகளில் பார்க்குறோம், பொதுவாகவே யார் வந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு அங்கே ஒரு ஆனந்த சாகரமே அங்கே இருக்கும். குருதேவர் பாடல், பக்தர்கள் பாடல், நரேந்திர வந்து பாடுறது, இதெல்லாம் தெய்வ சிந்தனையில் அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த பஜனைக்கு இருக்குங்கிறாங்க. அம்மா தன்னை மறந்து மணிக்கணக்காக இருந்த நான் பாடுறது உண்டு. அதனால் குருதேவர் அப்பப்போ சொல்லுவார், இந்த கூண்டு கிளி அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகட்டும், இல்லைன்னா அது நோய் பிடிச்சிடும்னு குருதேவர் அப்பப்போ எனக்கு சொல்லிட்டு போவார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, நான் இருந்த இடத்துல அந்த நகபத்தன் சின்ன இடத்துல ரொம்ப சின்னது, 10க்கு 10 கூட இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8க்கு 10 இல்லை 8க்கு 6 அவ்வளோதான் இருக்குது. அங்கேயே சமையல், அங்கேயே ஸ்டோர் ரூமு, அங்கேயே மேலேருந்து தொங்கிட்டு இருக்கும், அங்கேயே
முளை கட்டின இது, அந்த காலத்தில் சின்ன சின்ன மீனெல்லாம் கூட அம்மா வச்சுப்பாங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு பக்தர்கள் வந்தால் பக்தர்களுக்கும் அங்கே தான் தூங்கிறது. அம்மா ஒரு கோணி பையன் விரிச்சிட்டு படுத்துப்பேன், எனக்கு தூக்கம் வந்துடும், எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல அப்படிங்கிறாங்க. நினச்சி கூட பார்க்க முடியறதில்லை நமக்கு. அப்படி கூட வாழ முடியுமாங்கிறது. வேலூர் மட்டும் தட்சிணேஸ்வர் போயிருக்கிறவங்க தெரியும். அது எந்த வென்டிலேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சிரமமும் நினைக்காம கிடைத்ததில் திருப்தியோடு அம்மா இருந்தது அபூர்வம். அதனால தான் அம்மாவால் சொல்ல முடியுது. அம்மாவுடைய அறிவுரைகள்னு பார்த்தா அது 2 வரியில் சுவாமி சாரதானந்தர் தான் அதை அடக்கியிருக்கிறார். அம்மாவுடைய உண்மையான அறிவுரை மக்களுக்கு என்னன்னா 2 வரியில் அடக்கிடலாம். அதை சொல்லியிருக்கிறார். போதுமென்ற மனதுக்கு நிகரான செல்வம் இல்லை, பொறுமைக்கு சமமான பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது 2லேயும் எல்லாமே அடங்கிடுதுங்கிறது. போதும், எது இருக்கோ அது போதும். அது அம்மா அது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, அதனால தான் சொல்ல முடியுது. அந்த ரூமுக்குள்ளே இருந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம கண்ணோட்டத்தில் அம்மா எந்த சிரமமும் பார்க்காம டே நைட் காலையில் அம்மா இப்போ எந்திரிக்க 3 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். 3:30 எந்திரிச்சு 4 மணிக்கு முன்னாடி குளித்து ஜபம் பண்ணிடுறேன். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். 4 மணிக்கு அந்த கங்கை படித்துறையில் கொஞ்சம் வெயில் வரும், கூந்தலை அங்கே காய வைப்பேன். அப்புறம் மறுபடியும் வேலை, சாயந்தரம் 11 மணி வரைக்கும் மறுபடியும் சமையல், அது இதுன்னு சொல்லியிருக்கோங்கிறாங்க. நினச்சா நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியறது இல்லாமல் ஆகிடுது. இன்னும் இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமாங்கிறது தெய்வ பிரிவாச்சு இல்லையா? இது அம்மா சொல்லிவிட்டு எப்போ எந்த சூழ்நிலையில் பகவான் நம்மளை வைக்கிறாரோ அதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சு வாழ கற்றுக்கணுங்கிறாங்க. கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் அதை பண்ணிட்டா அதுக்கு மேலே ஒன்றுமே நமக்கு இல்லை. அடுத்தது அம்மா சொல்கிறாங்க, குருதேவருடைய சீடர்கள் எத்தனையோ பேரை வந்து போனாங்க. குருதேவருடைய சீடர் பல்ராம் போஸ் ஒரு முறை காளி அம்மாவுக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறத குருதேவர் பார்த்தாரு. அப்புறம் அவர் சைத்தன்ய தேவருடைய பஜனை குழுவில் இருக்கிறதையும் பார்த்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் ரொம்ப நல்லவ அப்படின்னு குருதேவர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த பலராம் போஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க வீடு இருக்குது. குருதேவர் நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த சீடர் பற்றி எதுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறான்னா, அவ்வளோ செல்வம் படைத்தவர்கள், அவங்க பாரம்பரியமாக செல்வம் படைத்தவர்கள். ஆனால் எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னா எளிமையான அவ்வளோ எளிமை. ஒரு முறை குருதேவர் தட்சிணேஸ்வரில் இருக்கும்போது இந்த மகேந்திரநாத் குப்தா வருவார். கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் திரும்பி போகும்போது, நான் நாளைக்கு அந்த பல்ராம் வீட்டுக்கு வர்றேன், நீ அங்கே என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சரின்றாரு. அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, நீ போகிற அந்த வீடு ஒருவேளை ரொம்ப பணக்கார வீடாக இருக்குமோ, என்னை உள்ளே அனுமதிப்பாங்களோ தெரியலன்னா. குருதேவர் சொல்ல, இல்லை என் பேர் சொல்லு, அவங்க உள்ளே விட்டுவிடுவாங்க அப்படின்ற. அவர் அடுத்த நாள் வர்றாரு. இன்றளவும் அந்த வீடு அப்படியே இருக்குது, பெரிய வீடு, அரண்மனை மாதிரி இருக்கும். அவர் மறுநாள் குருதேவர் சொன்னாருங்கிறதுக்காக அவர் அங்கே பார்க்கணும், பஜனை கிஜனில் கேட்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வர்றாரு. உள்ளே இருந்து பஜனை சவுண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இவர் மெதுவாக வர்றாரு. அப்படியே யாராவது கேட்டு உள்ளே போகணுங்கிறதுக்காக பார்க்குறாரு. அது கேட்டு பக்கத்தில் ஒரு ஆள் அப்படியே முண்டாசு கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. வாட்ச்மேன் கூட இருக்காது, அவர் ஏதோ பிச்சை வாங்க வந்திருக்கிறார் போலன்னு நினச்சிட்டு இருந்தார். இவர் மெதுவாக போய், நான் ராமகிருஷ்ணரை பார்க்க வந்திருக்கேன், போங்க அப்படின்னு அவர் அனுப்பி வைக்கிறார். அப்புறம் வெளியில் வரும்போது
குருதேவர் பார்க்குற உள்ள ஆனந்த சாகரம், அவ்வளோ பக்தர்கள், அவ்வளோ ஆடல் பாடல்கள் நடக்குது, ஆன்மீக வெள்ளத்தில் மக்கள் மூழ்கி இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு குருதேவர் கூப்பிட்றாரு, பலராம் எங்கே கூப்பிடுன்னா இவர் மெதுவாக வர்றாரு. அப்போ இந்த மகேந்திரநாத் பார்க்குறாரு, இவர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா, வாட்ச்மேன் விட சாதாரணமாக நினச்சி நான் இவர் இவ்வளோ பெரிய மனுஷன் நான் சொல்கிறார். அந்த அளவுக்கு எளிமை. அவர் ஏன் உள்ளே போகலைன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இன்னும் பணிவு. அவர் எல்லாரும் குருதேவருக்கு பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணால் இவர் நினச்சிக்கிறாரு எனக்கு அந்த தகுதி இல்லை, அவர் பகவானை பாதத்தை தொடுற தகுதி எனக்கு இல்லை, அவர் நடந்து போனக்கப்புறம் அந்த மண்ணை தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட பக்தர் அப்படின்னு அம்மா அந்த கான்வர்சேஷனில் சொல்கிறார். அப்போ அந்த சீடர் கேட்குறாரு, இந்த அளவுக்கு நம்ம ஒரு மனசுடைய பாவனை வச்சு தான் இறைவனுடைய காட்சியோ அனுகிரகம் கிடைக்குமான்னா அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, எல்லாமே நம்முடைய பாவனை தான். எந்த மாதிரி ஒரு பாவத்தோடு நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த காட்சிகள், அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இதெல்லாம் சொல்லுவார். அப்போ சீடர் கேட்குற, பாவனைங்கிறது என்ன ஒரு கற்பனை மாதிரி தானே அப்படின்னு. ஆமாப்பா, வழக்கமாக ஏதோ ஒரு இதை நம்ம நினச்சி அதை பற்றியே கற்பனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கனவுலேயும் அதே கற்பனை தான் அது ஒரு பாவனையாக மாறும். அந்த சிந்தனையே ஓங்கி நிற்கும்போது அது ஒரு பாவமாக மாறும். அந்த பாவத்துக்கு ஏற்றதான் பகவானுடைய பதிலும் நமக்கு வரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் ஆகட்டும், தியானம் எதுவானாலும் பகவானை நம்ம ஏதோ ஒரு டே டைமில் இருக்கும்போது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பகவான் இப்படி இருக்கிறார், நம்ம எதோ படிக்கிறோம், ஏதோ நிகழ்ச்சி படிக்கிறோம், அவங்க வாழ்க்கை வரலாறு, அம்மா அந்த காமார்பூர் போகிறாங்க, ஜெயராம்படி போகிறாங்க, போகும்போது கன்வர்சேஷன் நடக்குது, இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் அது ஒரு பாவம். அது நம்முடைய சட்டில் மைண்டில் அதுவும் அப்படியே ஒர்க் ஆகணும். அவங்க நாமமும் இந்த நிகழ்ச்சியும் ஒருங்கேயே நம்ம வேலைக்கு நடுவில் இருக்கும்போது அது நம்ம தூங்கும்போது கூட அதே சிந்தனை வரும். அப்போ அதில் கிடைக்கிற அந்த ஒரு அனுபவம் அது மிகப்பெரிய அனுபவம். அது காட்சியாகவும் கிடைக்கல. இமேஜினேஷன் இனிஷியலில் அந்த கற்பனை தான் அதுவே அந்த காட்சியாக கொண்டு வருங்கிற. பட் தெரியாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி தூங்குவதுக்கு முன்னால் இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸி. மக்கள் டிவி பார்த்துட்டு தூங்குறது, அது குழந்தைங்க என்ன சண்டை சினிமா எல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்கி ராத்திரி எல்லாம் ஓன்னு கத்துங்கிற. குழந்தைங்க தூங்குறதில்ல, என்ன ஒன்று ராத்திரியில் கத்துதுங்கிற. என்ன என்னமோ வீடியோ கேமு இதை பண்ணிவிட்டு கத்துது. ஏன் அதெல்லாம் எடுத்து தனியாக வைக்கக்கூடாதுன்னா அது கொடுக்கலன்னா சண்டை போடுது. இவ ரெண்டுக்கு நடுவில் பெற்றோர் மாட்டிகிட்டு இருக்காங்க. குழந்தைய நல்லது கொடுக்கவும் முடியறதில்ல, அதை விலைக்கு வைக்கவும் முடியறதில்ல. பாரு, இது யார் தப்புன்னு நம்ம தான் சொல்லணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃபோன் ஆகட்டும் வேண்டாம், ஒரு டைமுக்கு மேலே அது வேண்டாம். ஏதோ நல்ல விஷயம் பார்க்கணுமா சரி, மற்றது வேண்டாம், டிவியாக வேண்டாம். தைரியமாக சொல்லணும். இல்லை குழந்தை அழுகுது, அவன் வேறு ஏதாவது பண்ணிவிடுவான், அதை உடச்சிடுவான், இது உடச்சிடுவான், பேச்சு கேட்க மாட்டான், பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஏதாவது ஒரு விலை கொடுத்து தான் ஒரு நல்லதை வாங்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த சிந்தனை ஓங்கி நிற்கும். எதுக்கு எல்லோரும் நம்ம பக்தர்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கமாக, தூங்கும்போது அமுத மொழிகளும் இல்லை அன்பு மொழிகளும் படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பொதுவாக நம்ம பக்தர்கள். நம்ம தூங்கும்போது விவேகானந்தர் பற்றி படின்னு நம்ம சொல்லலை, பகவத்கீதை படின்னு கூட நம்ம சொல்லலை. மனதுக்கு ஒரு ஆறுதல் தர்றது ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இருக்கிற அன்பு மொழிகளும் அமுத மொழிகளும் நம்ம படிக்கலாம்னு சொல்கிறேன். பண்ணி பாருங்க, பண்ணாதவங்க நீங்கள் பண்ணி பாருங்க. ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிங்கோ, அந்த சிந்தனையிலேயே தூங்குங்கோ. மைண்டில் சட்டில் மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். காலை வரைக்கும் மற்ற எது வந்தாலும் இது டாமினேட் பண்ணி நின்றுடும். பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அசுர பலம் எவ்வளோதான் இருந்தாலும் தெய்வ பலம் அதை விட உயர்ந்ததுங்கிறாங்க.
கடைசியாக தெய்வ பலத்துக்கிட்ட எல்லா பலமும் தோற்று தான் போகும். இந்த நல்ல சிந்தனையை நம்ம வளர்த்துக்க அதனுடைய வைப்ரேஷன் மற்ற இடங்களில் படும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அது வரும். எங்கெங்கே எது தேவைங்கிறத நாம் அதை சென்சார் பண்ணி நம்ம வைக்கும்போது அதுக்கான ஒரு சக்தி வீட்டில் இருக்கும். நாம் ஜபம் பண்ணும்போது, நாம் கீர்த்தனைங்க பண்ணும்போது, காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா பாட்டு போடலாம். அதுக்காக எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு பண்ண வேண்டியதில்லை. குழந்தை படிக்குதுன்னு நம்ம நல்லா கந்த சஷ்டி போடுறேன்னு சொல்லி வீடு அதரக்கூடாது. குழந்தை படிக்குதுன்னு படிக்கட்டும், நமக்கு கேட்குற அளவு இருந்தால் போதும். இந்த ஆட்டிடியூட் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவனை வரும். அந்த பாவம் ஓங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மைண்டு வருவோம். அப்போ அந்த இறைவனுடைய காட்சிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற பை ப்ராக்டிஸ். அபியாச யோகம்னு அந்த சொல்லுவோம். திரும்ப திரும்ப நம்ம அதை பண்ணும்போது நம்ம அறியாமலேயே அந்த பழக்கம் நம்மளை ஆட்கொள்ளும். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வயசான காலத்தில் கூட அதிகாலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறாங்க, குளிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. 6 மணிக்கு முன்னால் முக்கியமானது எல்லாமே முடிச்சுடுவாங்க. அந்த ஒரு குரூப் இருக்குது. 80 வயசு 90 வயசு இருந்தாலும் அவங்களுடைய ரொட்டீன் அவங்க அதில் மாறவே மாட்டாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் பக்தர்கள், சாமிகளை சொல்ல வேண்டாம், நிறைய பேர் கடைசி அன்றைக்கி சாயந்தரம் இறந்து போகிறாங்க. இருந்தாலும் அன்றைக்கி டே டைமில் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி தலையணை வச்சுட்டு ஜபம் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறீங்க, இது பிராணம் இன்றைக்கி போகுது, இப்போ போய் இப்படி உட்காந்துருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துருக்கலாம். பரவாயில்ல, உட்காந்துட்டே பிராணம் போகட்டும். அந்தளவுக்கு ஒரு உறுதி. அதிகாலையில் எந்திரிச்சு பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிடணும். அவ்வளோதான். நம்மளை அறியாமலே இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஏதோ சாக்கு சொல்லி அது 5 மணிக்குது, 4 மணிக்குது, 5, 6, 6, 7. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்கள சொல்லவே வேண்டாம். ஏன்னா இனி ஒரு நாளாவது தூங்கிட்டுருவாங்க. பட் நம்ம பலமந்திரிக்கோ மற்ற மடங்களில் நிகழ்ச்சிக்கு வர குழந்தைங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடி வரும். அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுகிரகம் இருக்குது, பகவானுடைய ஈர்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்முடைய பழக்கத்தை பொறுத்து இருக்குது. எது வேணும் எது வேண்டாங்கிறத பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் அதுக்கான பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டாலே கண்டிப்பாக கைகூடும். விவேகானந்தர் அவரோட ஒவ்வொரு இதில் சொல்லுவார், பை ப்ராக்டிஸ். கீதையில் சொல்கிறதையும் சொல்லுவார், ப்ராக்டிஸால் மலையையே தவிடு பொடி ஆக்கலாங்கிறாங்க. சாமி சொல்கிறாரு இல்லையா, இந்த கடல் தண்ணீரையே நான் குடிச்சு விடுவேங்கிறாரு. என்ன ஒரு தைரியமான வார்த்தைகள் பாரு. இப்படி ஒரு நல்ல இது வருது. அம்மா சொல்லுவாங்க திரும்ப இந்த பாவனை வரும்போது நமக்கான பகவானுடைய காட்சி கிடைக்கும். இந்த பாகவன் வரும்போது நம்முடைய பாதை தெளிவாக தெரியும். இதெல்லாத்தையும் அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது அம்மா சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம விரும்புகிறதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். விவேகானந்தர் கருத்து. உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் நீ வலிமையுடையவன் ஆகிறாய். சமைச்ச வார்த்தை சில இடங்களில் எனக்கு ரொம்ப ஒரு கிளியராக இருக்கும். அம்மா இங்கே சொல்கிறது அதே தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, பகவான் காட்சி கிடைக்குது இல்லையா நீ கேளு. நம்பிக்கையோடு நீ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பாரு, அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையான்னு பாரு. குருதேவர் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. குருதேவர் ஒரு முறை இதே தட்சிணேஸ்வரத்தில் அம்மா இருக்கும்போது அந்த நகபத்தில் ஒரு அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். குருதேவருடைய ஒரு ஃபோட்டோ காப்பி இருக்கும். அவர் அந்த வழியில் வரும்போது அம்மா அந்த ஃபோட்டோத்தை வச்சுருப்பாங்க. குருதேவர் இந்த ஃபோட்டோ இது எங்கேருந்து வந்ததுன்னு யாரோ ஒரு பிராமணன் எடுத்திருந்தார், அதனுடைய பிரதி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி கொஞ்சம் மலரெல்லாம் கொண்டு வாங்க, புஷ்பம் கொண்டு வான்னு சொல்லி கொஞ்சம் புஷ்பத்தை வாங்கி அந்த ஃபோட்டோவுக்கு அங்கே போடுறாரு உயிரோடு இருக்கும்போது. அது முதல் முறை.
அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. குருதேவர் தான் ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுறாருன்னு. அப்புறம் குருதேவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அதே ஃபோட்டோவே வச்சுருப்பார். உடம்பு முடியாத இருக்கும்போது காசிப்பூர் கார்டனில் அந்த ஃபோட்டோவை அங்கே ஓரமாக மாட்டியிருப்பாங்க. குருதேவர் சொல்லி அதை கொண்டு வா, படத்தை படிக்க இருக்கார், கொண்டு வர சொல்லி கொஞ்சம் மலர் கொண்டு வர சொல்லி அவரே அவருடைய ஃபோட்டோவுக்கு மறுபடியும் மலர் செலுத்தி அவரே வணங்குறார். வணங்கிட்டு இந்த ஃபோட்டோ வருங்காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஃபோட்டோ பூஜிக்கப்படும்னு குருதேவர் சொன்ன வார்த்தை. சாமிஜி அதை அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு முறை சொல்கிறார். அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோலாம் கிடச்சிடுது. அப்போ இந்த அளவுக்கு பிரபலமாகலை இருந்தாலும் அவர் சொல்கிறார், என்னை குருவை பற்றி நீங்கள் பேச சொன்னீங்க, குரு என்னை பற்றி பேச வேண்டான்னு தான் சொன்னார், என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லு, அது போதும்னாரு. ஆனால் குரு கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அவருடைய ஃபோட்டோ உலகமெங்கும் வீடு வீடாக அது பூஜிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அது நடந்த தீர்வுன்னார். அப்புறம் அமெரிக்காவில் இங்கே வரும்போது இந்த சென்னையில் எல்லா இடத்துலையும் அந்த சின்ன ஃபோட்டோவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 897 அப்போவே அந்த அளவுக்கு அது வந்திருக்கு. நஞ்சுண்டா வீட்டிலெல்லாம் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கு, இன்னும் கூட இருக்குது. இதெல்லாம் எப்படி தான்னு அம்மா சொல்கிறாங்க. பகவானே அவதாரம் எடுத்து வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அது மிகவும் பிரபலமாகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த குருதேவருடைய அமுத மொழிகளை வெளியிடும்போது கூட மக்களுக்கு ஆச்சரியம், இதெல்லாம் உண்மையில் நடந்திருக்கா இல்லையான்னு சந்தேகப்பட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள், குருதேவர் பேசின வார்த்தைகள் தான். நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நேரம், டேட் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை வீட்டில் அமைதியும் ஆனந்தத்தையும் தேடுவார்கள். அம்மா சொன்ன வார்த்தை. இன்றைக்கி நம்ம மடங்களாகட்டும், பக்தர்கள் வீடாகட்டும், ஏராளமான பக்தர்கள் ஆரத்தி நேரத்தில் இதை பார்க்குறவங்க பார்க்குறாங்க, இதை பார்க்க முடியாதவங்க தங்களுடைய வீட்டிலையே பூஜை பண்ணுறாங்க. பக்தர்கள் வீட்டில் ஒருவேளை ஆவது குருதேவருக்கு நைவேத்தியம் நடக்குது. நாம ஜபம் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களே 10 வயசு 12 வயசு குழந்தைங்க அந்த அம்மா அப்பா நாம ஜபம் பண்ணுறதுக்கு உட்காரும்போது அவங்க கூட உட்காந்து பூஜை பண்ணுறத பெருமையாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவ் மக்கள் மைண்டு மற்ற இதில் டைவர்ஷன் ஆனாலும் இந்த நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது தொடர்ந்து நடக்கணுன்னா அதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டில் உருவாக்கணும். சூழ்நிலைங்கிறது என்ன? குருதேவருடைய கருத்துப்படி பகவான் உண்மை, இந்த உலகத்தில் இறைவன் உண்மை, மற்றதெல்லாம் வந்து போகும், நிலை இல்லாததுங்கிறத எப்போதுமே நம்ம மனசில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமக்கு சொல்லணும். குடும்பமாகட்டும், பொருளாகட்டும், செல்வமாகட்டும், இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லாமல் போகலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்போதுமே நிலைச்சி இருக்கிற பகவானை நம்ம நிலையானவர்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு அதனுடைய ஒரு கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. பகவானுக்கு திருப்திப்படுவார். இந்த நிலையில்லாத தன்மையை நினச்சி அவர் நம்ம நினைக்கிறாரு. அப்போ அவருடைய ஹெல்பிங் ஹேண்ட் வரும். இல்லைன்னா மனித கால்குலேஷனை மட்டுமே நம்ம பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்காது. எந்த அளவுக்கு பகவானை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானோட ஹெல்பிங் ஹேண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கீதையில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சரணடைஞ்சு என்ன என்கிட்ட ஒப்படைச்சு சரணடின்னு சொல்லியிருக்காரு. நான் உனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிடுறேன், பயப்பட வேண்டாம், மா சுச்சா அப்படின்னு எல்லாம் கையில் இருக்குப்பா.
ஆனால் நம்ம தினமும் பார்க்குறோம், பகவான் பார்க்குறோம், பெருமாள் கையில் அது இருக்குது, அதுக்கு அர்த்தமும் தெரியும். எந்த சிந்தனையும் இல்லாமல் என் சிந்தனையில் நீ வாழ கற்றுக்கோன்னு பகவான் சொல்கிறான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறோமா? பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய ஹெல்ப்பிங் ஹேண்ட் நமக்கு வரும். அதே கீதையில் வந்த அந்த பகவான் தான் இந்த யுகத்தில் இன்னும் எளிமையாக இந்த ஆன்மீக சாதனையை மிக மிக எளிமையாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதை பண்ணாலே போதும். அவர் அந்த அளவுக்கு கூட சொல்லலை. சாதாரண மக்கள் 2 முறை என்ன நினச்சிட்டாலே போதும் அப்படிங்கிற. நமக்கெல்லாம் அந்த நாரதருடைய கதை தெரியும். கிருஷ்ணர்கிட்ட அவர் சொல்லுவார், அவ்வளோ பெரிய இதாக சொல்லும்போது கிருஷ்ணர் அப்புறம் ஒரு சபையில் ஒரு கிண்ணம் நிறைய நெய்யை எடுத்து இந்த அறையை சுற்றிட்டு வா, சிந்தாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி பகவான் கொடுக்குறாரு. நாரதர் தன்னை அவ்வளோ எப்போதுமே சதா நாராயண சிந்தனையிலே இருக்கிறத ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டு இருந்தார். ஆனால் பகவான் அவருக்கு இன்னும் சோதிக்கணும், அவருக்கு விஷயத்தை புரிய வைக்கணுங்க. சரி, நீ இதை எடுத்துகிட்டு சுற்றிவான். அது 5 நிமிஷம் சுற்றி வர்றதுக்குள்ளே கொட்டிடுமோன்னு சொல்லி பயந்து பண்ணி கொட்டாமல் கொண்டு ஒப்படைச்சார். ரொம்ப நல்லது பண்ணேன். சரி, இப்போ போய் ஏன் இதுக்கு நடுவில் எத்தனை முறை என்ன நினச்சே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றை நினைக்கிறத அது கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். ஒன்று எங்கே நினைக்க டைமு அப்படி குருதேவர் இதை சொல்கிறாரு. பார்த்தியா, நீ இப்படி பண்ணுற, இந்த எல்லார பக்தர்கள் எல்லார மக்கள் ஹோல் டே குடும்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. அதுக்கு நடுவில் 2 முறை என்ன நினைக்கிறாங்க. நீ பெரியவனா அவன் பெரியவனான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சலுகை கொடுத்துருக்கிறாரு குருதேவர். நீங்கள் சதா எல்லாமே நினச்சிட்டு தான் இருக்கணும் இல்லை, முடிஞ்சவங்க நினைங்க, தப்பு இல்லை, அது ஒரு ஹேபிட் தான். ஆனால் காலையில் சாயந்தரமும் என்ன நினச்சா போதும் அப்படின்னு குருதேவர் ஒரு அபய வாக்கு கொடுத்துருக்குறாரு. இதுக்கு விட எளிமையான ஒரு ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொன்ன முதல் யாருமே சொல்லலை. எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ யோகாங்கிறாங்க. அந்த யோகா இந்த யோகா கடைசி என்ன, மைண்டு நிலையான எடுக்கணும், அமைதியாக இருக்கணும், பெரிய அளவு பாதிப்பாக இருக்கணும். பெரிய எந்த ஒரு வந்தாலும் ஓரளவு அதில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மைண்டு வேணும். இதுதானே ரிசல்ட், இதுதானே வேணும். அதுக்கு நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு தான் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையான பக்தி, உண்மையான நம்பிக்கை, தொடர்ந்து பயிற்சி, இது வந்தாலே நமக்கு அந்த ஒரு நிலைமை பகவான் கொடுத்து விடுவார். அது வந்துட்டால் மற்றது எக்ஸ்ட்ரா வர்றது வந்துட்டு போகட்டும், நமக்கு தப்பில்லை. இந்த அளவுக்கு ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்தா அந்த பகவானுடைய வார்த்தைகள் தினமும் நம்ம படிக்கும்போது, அதை பற்றி சிந்தனை பண்ணும்போது, சத்சங்கம் பண்ணும்போது நம்ம அறியாமலேயே ஒரு சக்தி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். பல விஷயங்களில் ஆட்டோமேட்டிக்காக அது சால்வ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். நம்ம நினைப்போம்ப்பா, இப்போ தான் நம்ம வண்டி தான் போச்சு, பரவாயில்ல நம்ம நல்லதாச்சு, அடுத்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. தெரியல, அது யார் வண்டி வேணாலும் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் போன வண்டி தப்பிச்சிடுது, அடுத்த வண்டி மாட்டிடுதுங்கிற எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தானே இருக்கும். ஏதோ பிளான் கிராஷுங்கிறாங்க. இங்கே வசிக்கிறவங்களுக்கு தெரியும், எவ்ரி 2 minutes இந்த ஏரோப்ளேன் நம்ம கோயில் மேலே போயிட்டுருக்கும். ராத்திரி அவ்வளோ சவுண்டு, ஏதோ இந்த ஸ்கூல் கிரவுண்ட்லேயே இறங்குது போல் தெரியுது. அந்த அளவுக்கு சவுண்டு. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கொஞ்சம் அசைஞ்சால் எங்கேயோ போய்ட்டு 1000 கணக்கான 100 கணக்கான நம்பிக்கையில் தானே பிளான் ஏறுறோம் எல்லோரும். இதெல்லாம் அந்த இறைவன் சக்தி இல்லைன்னு இதெல்லாம் நடக்குமா என்ன? அந்த சக்தி தான் இந்த பகவான் ரூபத்தில் நமக்கு இந்த நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பகவானை நினைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது. நமக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தியோ நம்பிக்கையோ பக்தியோ கொடுத்து பகவான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் நம் பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.